ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட் 3ல் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3ல் ஆர்டிகல் 12 35 வரைக்கும். சரியா? 12 to 35 பார்ட் 3 இதுதான் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ஸ்டேட்டஸு. ஸோ இப்போது இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜஸ்டிஸபிள் அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்னா இது வந்து வயலேட் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து கோர்ட்டை வந்து நம்ம முறையிட முடியும். அங்கே போய் நம்ம கோர்ட் அப்ரோச் பண்ணோன்னா அவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஸோ கோர்ட் வந்து கேரண்டி பண்ணுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து நம்ம வயலேட் ஆகும் பொழுது நம்ம வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அதான் ஜஸ்டிஸபிள். அதே மாதிரி இது வந்து இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் குவாலிஃபைடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்சல்யூட்னா வித் என்ன சொல்ல ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ், எந்த சூழ்நிலையிலையுமே கண்டிப்பாக அந்த ரைட்ஸ் வந்து கேரண்டீடு அப்படின்னா தான் அது அப்சல்யூட்டு. ஆனால் நம்மளது வந்து அப்சல்யூட் கிடையாது, பட் குவாலிஃபைட்னா என்ன சொல்கிறது பேஸ்ட் ஆன் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அதில். புரியுதா? ஸோ இது வந்து இது ரெண்டும் கலந்தது. நம்ம வந்து கம்ப்ளீட்லி இது அப்சல்யூட்டுன்னு சொல்லிட முடியாது, அதே மாதிரி இது வந்து இதுவும் சொல்லிட முடியாது. எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கானா கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு 17 ஆர்டிகல் 17 வந்து அன்டச்சபிலிட்டியை பற்றி பேசும். ஸோ இதெல்லாம் வந்து அப்சல்யூட்டில் வந்துடும். அது வந்து என்ன தான் சர்க்கம்ஸ்டன்சஸாக இருந்தாலும் அந்த ஆர்டிக்கல் வந்து இது பண்ண முடியாது. சரியா? 17. பட் ஆனால் குவாலிஃபைடுங்கிறது நிறையா இருக்குது. நம்ம இதில் இப்போ வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்லாம் சொல்லுவாங்க, பட் அது வந்து 100% வந்து அது வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொன்னால் கூட பட் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அதில். சரியா? ஸோ அதனால் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட் பட் குவாலிஃபைடு. சரியா? அந்த ஜஸ்டிஸபிளுக்கு தான் இங்கே கீழே எழுதியிருக்கு. அதில் வந்து கேரண்டீட் பை சுப்ரீம் கோர்ட்டு. அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 32ல், அதே மாதிரி ஹை கோர்ட்னா 226. சரியா? இப்போது இந்த இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்கோம். பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ஏல அது பில் ஆஃப் ரைட்ஸு. ஸோ இந்த பில் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பில் ஆஃப் ரைட்ஸோட ஆத்தர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் மேடிசன், அங்கே யூஎஸில். சரியா? அடுத்து இதை வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னா இது வந்து யூகேயில் 1215 கிங் ஜான் வந்து அவர் இருக்க பீரியடில் தான் வந்து அவங்க வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறோம். ஓகேவா? மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, அங்கே வந்து அது மேக்னா கார்ட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இந்தியாவுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இதை சொல்கிறாங்க. எப்படி அங்கே வந்து அவங்களுக்கு இருந்தோ அதே போல் இது இந்தியாவில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியாவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? புரியுதுல்ல? ஸோ இதுதான் வந்து ஆமாம் அங்கே யூகேயில் இருக்கும்போது கொண்டு வராங்க. அந்த அதாவது ஒரு ப்ராப்பராக இப்போ என்னென்னா டெமோக்ரஸியாக இப்போல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து என்ன ரூலிங் வந்து என்ன சொல்கிறது ஆட்டோக்ரஸியாக தானே, அந்த ஒருத்தராக ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது கூட மக்களுக்காகன்னு சொல்லி ஒரு இது கொண்டு வராங்க அந்த டைமில். அது வந்து ஒரு முக்கிய சாசனமாக வந்து கருதுகிறாங்க அதை. ஸோ அதனால் வந்து அதை மேக்னா கார்ட்டான்னு சொல்கிறாங்க. பட் இந்த நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அதை அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. சரியா? அது வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா மொத்தம் 7 ஆர்டிகல் இருக்குது. 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. மொத்தம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 7. ஆனால் அது வந்து 6ஆக குறைஞ்சிருக்கும். 6 கொண்டு வந்திருப்பாங்க, 1 வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. சரி, அது எப்போ என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இல்லையா, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆர்டிகல் 14 18 வரைக்கும். இது வந்து ஒரு கேட்டகரி, அதாவது ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி. அடுத்து 19 22 வரைக்கும். ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ 19 to 22 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு ஃப்ரீடம். அடுத்து 3வது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்து 4th அது வந்து 23 and 24. அடுத்து 4th வந்து 25 to 28 வரைக்கும் இருக்கும், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அடுத்து 29 to 30 அது வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு. அடுத்து 6th வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமெடி.
ஸோ இதான் இந்த 6 தான் இருக்கும். அந்த 31 தான் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். 14லேருந்து தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த அதுக்கு முன்னாடி இன்னொரு வந்து என்னன்னா 12 and 13 இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாலே 12லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. எங்கே வரைக்கும் இருக்குன்னா 35 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்து 14லேருந்து 32 வரைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ 12 13 என்னன்றதை பார்த்துடலாம். 12 அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. ஸ்டேட்டுன்ற வேர்டை டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்த ஸ்டேட் வயலேட் பண்ணால் தான் ஜுடிஷியரியில் போய் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். சரியா? தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் இது ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸ்டேட் வந்து நம்ம எப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுதோ அப்போ தான் வந்து நம்ம ஜுடிஷியரி ஆர்டிகல் 32 மூலியமாக சுப்ரீம் கோர்ட்டும் 226 மூலியமாக நம்ம ஹை கோர்ட்டையும் அப்ரோச் பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்டேட்டுனா யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, யூனியன் கவர்மெண்ட்டு, அது அப்புறம் பார்லிமெண்ட்டு. சரியா? அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதே மாதிரி அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளி. அதுக்கடுத்து லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிலாம் இருக்கு இல்லையா, அதுவும் கேட்டகரியில் வந்துடும். அதே மாதிரி ஸ்டாச்சுட்ரி அண்ட் நான் ஸ்டாச்சுட்ரி பாடின்னு இருக்கும், அதுவும் வரும். உதாரணத்துக்கு எல்ஐசி, ஓஎன்ஜிசிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே இந்த கேட்டகரியில் தான் கொண்டு வந்துடும். ஸ்டேட்டுன்ற டெஃபினிஷனுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி சில ப்ரைவேட் வந்து ஸ்டேட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்காக ஏதாவது பண்ணுவாங்க. புரியுதா? அப்படி இருக்கவங்களும் இதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டேட். இவங்கெல்லாம் வயலேட் பண்ணும்பொழுது தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 12 வந்து என்னென்னா ஸ்டேட்டுன்ற டேர்மை டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 12 and 13 12 பார்த்தாச்சு. சரியா? 13ங்கிறது என்னென்னா ஆர்டிகல் 13 வந்து லாஸ் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக ஏதாவது வருது அப்படின்னா அப்போ வந்து ஜுடிஷியரி வந்து வாய்டு பண்ணிடுவாங்க. சரியா? புரியுதா? இப்போ கவர்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு லா வந்து எனாக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ ஜுடிஷியரி வந்து அதை வந்து வாய்டு பண்ணிடுவாங்கன்னா அது இன்வேலிடுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை பெர்மிட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடம், இந்த 13 வந்து சொல்லுது. அது அந்த லாஸ்னால் என்னென்னா பெர்மனண்ட் லாஸு. பெர்மனெண்ட்டாக ஏதாவது லாஸ் எனாக்ட் பண்ணுறாங்க இல்லையா, பார்லிமெண்ட்லேருந்து வந்து எனாக்ட் ஆகுது இல்லை, பில் பாஸ் பண்ணி ஆக்ட் ஆகுதா, அப்படி இருந்தாலும் அதை பண்ணலாம், ஜுடிஷியரிக்கு பவர் இருக்குது. அதே மாதிரி டெம்பரரி லாஸு. டெம்பரரி லாஸ்னால் என்னென்னா பார்லிமெண்ட் இப்போ செயல்படலை, அப்போ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்டினன்ஸ் வந்து பிரசிடென்ட் மூலிமா ப்ரொமல்கேட் பண்ணுவாங்க. அப்புறம் அது என்ன ஆகும், திரும்பி அசம்பிளி பார்லிமெண்ட் கூடினோடனே 6 மாதத்துக்கு வந்து டைம், அந்த ஆர்டினன்ஸ் வேலிடிட்டி 6 மாதம் தான். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்லிமெண்ட் கூடிடும், அந்த ஆர்டினன்ஸை பில் போட்டு அதை ஆக்ட் ஆக்குவாங்க. சரியா? இப்போது இந்த டெம்பரரி இதுங்கிறது லாஸ் என்னென்னா அதுதான் ஆர்டினன்ஸ் தான். ஸோ பிரசிடென்ட் கொண்டு வந்தால் கூட அது வந்து ஜுடிஷியரி வந்து இது பண்ணும், இன்டர்வென் ஆகி இது வாய்டு பண்ணுவாங்க இன்கேஸ் அது வந்து எகெயின்ஸ்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தால். இதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் ரெமெடி கூட அதை பண்ணுவாங்க. அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, அது கூட வந்து இதில் வந்து வந்துடும்னு சொல்கிறாங்க. சரியா? அது வந்து எப்போ சொல்கிறாங்கன்னா 1973 கேசவானந்த பாதி கேஸ் இருக்குல்ல, அதில் சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கும் கூட இது வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரியா? பெர்மனன்ட் லாஸ், அப்புறம் டெம்பரரி லாஸ், அப்படி அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது கொண்டு வந்தாலும் இதில் வந்து செயல்படும். சரியா? அடுத்து இப்போ 12 13 முடிச்சாச்சு. இப்போ வந்து உள்ளே போயிடலாம், ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. சரியா? அண்டு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அது எழுதிக்கோ அதில் உனக்கு. சரியா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இப்போது இந்த இது இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இருக்கு இல்லையா, இது வந்து யூகேலேருந்து எடுக்கிறாங்க. இந்த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா இருக்குல்ல, இது வந்து யூஎஸ்ஏலேருந்து எடுக்கிறாங்க. சரியா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறது யூகே, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்கிறது வந்து யூஎஸ்ஏ. சரியா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சரியா? ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா என்னென்னா, நீ வந்து
இப்போது எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, அதாவது யாருக்கும் ஸ்பெஷலாக வந்து அவங்கள வந்து இப்போ நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நமக்கு தனியாக வந்து தனிப்பட்ட சட்டமோ இதோ கிடையாது, எல்லாரும் சமம். சரியா? அதே மாதிரி ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா எல்லாருக்குமே வந்து சமமாக தான் அதில் ட்ரீட் பண்ணுவாங்க, அதாவது டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க. இப்போ அதில் சொல்லுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக் அப்படின்வாங்க. இப்போது நீ பொதுவாக வந்து எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இப்போ விமனுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, நீ போயிட்டு என்ன பண்ணோம், இப்போ வந்து எங்களுக்கு மென்ஸ்க்கு இல்லைன்னு சொல்லி நீ இது பண்ண முடியாது, ஏன்னா ஈக்குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி கேட்க முடியாது. அதே விமென்ஸில் அவங்களுக்குள்ளே பண்ணும்பொழுது எதுவும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ இதுதான் அந்த ப்ரொடெக்ஷன் அவங்க வந்து இது வந்து இந்த சமம் பண்ணுறாங்க. சரியா? இதில் அந்த எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் இல்லையா, இது வந்து யார் சொல்கிறா அப்படின்னா ஏவி டைசின்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ் ஜூரிஸ்ட். அவர் வந்து ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராரு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நோ ஒன் இஸ் பனிஷ் அன்லெஸ் ஹி வயலேட்ஸ் லா. ஒருத்தன் தப்பு செய்யாமல் அவனை பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் சட்டத்திற்கு முன் சமம் அப்படிங்கிறாங்க. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. நோ ஸ்பெஷல் கோர்ட்ஸ், யாருக்குமே வந்து அந்த எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு யாருக்குமே வந்து தனிப்பட்ட இது கிடையாது, நீதிமன்றம் வந்து வச்செல்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்பெஷல் கோர்ட்ஸ்லாம் வச்சு எதுவும் பண்ண மாட்டாங்க, தனியால் அது நடக்காது. நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு எங்கே என்ன ப்ரொசீஜர் நடக்குதோ அதே தான் அவங்களுக்கும் ஃபாலோ ஆகும், எக்ஸப்ட் குயின். சரியா? ஸோ இது வந்து ஏவி டைசி சொல்கிறார். அடுத்து ஆர்டிகல் 15 பார்க்கலாம். ஆர்டிகல் 15 என்னென்னா நோ டிஸ்கிரிமினேஷன். நோ டிஸ்கிரிமினேஷன் என்னென்னா அது அந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க, ஒன்லி பேஸ்ட் ஆன், அந்த இதில் வந்து 2 வேர்டு கீவேர்டு மாதிரி, டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஒன்லி. இந்த ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட்டு, செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இதில் மட்டும்தான் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. சரியா? இப்போது இன்னொன்று என்னதுன்னா 2005 93rd அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா எஜுகேஷனில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறதுக்காக. ஸோ 2006 இதுபடி என்ன ஆகும் அப்படின்னா, சென்ட்ரல் எஜுகேஷன் லா அப்படி ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க, எஜுகேஷன் ஆக்ட். சரியா? இது வந்து எதுக்காகனா ஃபார் ரிசர்வேஷன்ஸ்க்காக. எப்படின்னா என்னென்னா பிசி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 27% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி. எதுக்கு? யூனிவர்சிட்டியில். அது இந்த மாதிரி இதுதான், இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸு. என்னென்னா ஏதாவது சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் இதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ எதுவுமே பண்ண முடியாதுன்னா ஈக்குவலாக பண்ணும் பொழுது பாதிக்கப்பட்டவங்களுக்கான அவங்க வந்து முன்னேற முடியாது இல்லையா. ஸோ இப்படி அவங்க டெவலப் இப்படி ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது தான் அந்த கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். சரியா? ஸோ அதனால் வந்து ரிசர்வேஷன் அதுக்கு தான் அந்த எக்ஸப்ஷன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. சரியா? இப்போது போன ஆர்டிகல் பார்த்தோம் இல்லையா 14, அந்த ஆர்டிகல் என்ன, எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம் சட்டத்துக்கு முன்னாடி. கரெக்டாக? அப்போது பிரசிடெண்ட்டும் எக்ஸப்ஷன்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, பிரசிடென்ட்டு கவர்னர்ஸ்லாம் வந்து கோர்ட்டில் வந்து இதாகும், இப்போ இது ஆஜராக முடியாது அவங்க டைம் அவங்களோட பீரியடில். அதெல்லாம் வந்து என்னென்னா சில இம்யூனிட்டி பவர்ஸு. இப்போ இதே வந்து டிப்ளமேட்ஸ் இருக்காங்களா, இப்போ ஃபாரின்லேருந்து ஃபாரின் டிப்ளமேட்ஸ்லாம் இந்தியாவில் வருவாங்க, இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா இப்போ அவங்களுக்கும் சில இம்யூனிட்டி பவர்ஸ்லாம் இருக்குது. இப்போ யாராவது திடீர்னு அவங்க வந்து யாராவது கூட கொல்லலாம், அது வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்னென்னா ஃபாரின் சர்வீஸில் இருக்காங்களே, ஐஎஃப்எஸ்ங்கிறது அவங்களும் ஃபாரின்லலாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே இந்தியன் எம்பசிலாம் அங்கே இருக்குல்ல. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரி இப்போ அவங்க எடுத்து ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கோர்ட்டும் வந்து இது பண்ணாது. இதெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் அவங்களுக்கான செப்பரேட் பவர்ஸ் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஈக்குவல் பிஃபோர்லான் போது அவங்களாம் சப்ஜெக்ட் ஆக மாட்டாங்க அதுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸு. சரியா? நிறையா இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சரியா? ரொம்ப டெப்த்தாக ப்ரிலிம்ஸ்க்குலாம் தேவையில்லை, நம்ம மெயின்ஸ் படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம், நோட்ஸ் அது டிஸ்கஸ் பண்ணும்போது. சரியா? ஸோ 15க்கும் அதே தான், அதுவும் எக்ஸாம்பிள் அதே தான். எஜுகேஷன் கொடுக்குறாங்க பார்த்தியா ரிசர்வேஷன், அங்கே வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. சரியா? அதுதான் வந்து 15. அடுத்து வந்து ஆர்டிகல் 16 வந்து என்னென்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இது இங்கேயும் அதே தான், ரிசர்வேஷன் வந்துடும். எல்லாருக்கும் வந்து நீ வந்து ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு பண்ண முடியாது. உமன்ஸ்க்கு, சைல்டுக்கு, அதே மாதிரி இந்த சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வேர்டாலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுக்கணும், அப்போ தான் அவங்க வந்து முன்னேற முடியும். சரி, அப்போ அதில் இந்த ஆர்டிகல் 340ங்கிறது எதுக்குன்னா பிசிக்கு பேக்வர்ட் கிளாஸ்க்காக உள்ள ஆர்டிகல் அது.
ஸோ இந்த இதுபடி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பிசி கமிஷன் ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. எப்போது 1953 காக்கா கலேல்கர் கமிட்டி. சரியா, இங்கே காக்கா கலேல்கர் கமிட்டி எப்போது 1953 செட்டப் பண்ணுறாங்க. 55 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கமிஷன் ஃபார் பிசிக்கு. அடுத்து செகண்ட் கமிஷன் வந்து என்னென்னா பிபி மண்டல். எப்போது 1979. இந்த இதை அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டு. ஆமாம், எப்போ 79ல். ஸோ இந்த கமிட்டி ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 1980 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 27% ஓபிசி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த இந்தியாவில் வந்து 52% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்த கேட்டகரியில் வராங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் 27% ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 50% மேலே போகக்கூடாது ரிசர்வேஷன். சரியா, டோட்டல் ரிசர்வேஷன் 50%க்கு மேலே போகக்கூடாது. இதுதான் வந்து அந்த ரெக்கமெண்டேஷனில் மெயினாக சொன்னது. இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தோன்னா, ஸோ இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கமிஷன் காக்கா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். பட் ரொம்ப என்ன சொல்கிறது, அதை பற்றின ரொம்ப டீட்டெயில்டு இது நமக்கு தேவையில்லை. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 27% ரிசர்வேஷன் இப்போ கூட கரண்ட் அஃபேர்ஸில் கரண்ட் இஷ்யூவில் கூட வந்திருக்கு. சரியா, ரிசர்வேஷன் பேஸ்டு வந்திருக்கு. அது நம்ம அந்த அது இஷ்யூ படிக்கும்போது டீட்டெயிலாக படிக்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க ரெக்கமெண்டேஷனில் இந்த இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது என்ன, இது வந்து எப்போது 1979 சொல்லிடுறாங்க. கரெக்டாக. ஆனால் 10 இயர்ஸ் கழித்து 1990 தான் விபி சிங் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க. விபி சிங் கவர்மெண்ட்டு 90. ஆமாம், 1990. சரியா, அதாவது 1979 ரிப்போர்ட் வந்து கமிட்டி செட்டப் பண்ணுறாங்க பிபி மண்டல். அடுத்து இது வந்து 1990 தான் திரும்பி செட்டப் பண்ணுறாங்க. எந்த கவர்மெண்ட்டு? விபி சிங் கவர்மெண்ட்டு. இது வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷனாக இது கொண்டு வந்துடுறாங்க. 1991 நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நரசிம்மராவ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 க்ரைட்டீரியா கொண்டு வராங்க. 2 க்ரைட்டீரியா கொண்டு வராங்க. ஒன்று என்னென்னா, இந்த 27% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா ஓபிசியில், அது வந்து எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்களுக்கு கொண்டு வராங்க. சரியா, அடுத்து இன்னொரு 10% ரிசர்வேஷன் வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்கல்ல, ஹையர் கிளாஸு, அவங்களுக்கு வந்து அதில் எக்கனாமிக்கலி வீக்காக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் அடிஷ்னலாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இவங்களோட ரெக்கமெண்டேஷனு. எப்போ 1991 நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து இதை எனாக்ட் பண்ணுறாங்க. அடுத்து 1992 மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். இந்த மண்டல் கேஸில் 1992 வந்து மண்டல் கேஸ் நடக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த இஷ்யூ வந்து நடக்கும். அப்போ என்ன சொல்லிடுறாங்க, இந்த 27% ரிசர்வேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து கொடுக்கலாம், எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் 10% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்காங்க இல்லையா ஹையர் கிளாஸில், அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே தான் என்ன சொல்கிறாங்க, க்ரீமி லேயர்னு வந்து செக்ரிகேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஓபிசியில் வந்து ஜென்ரல் கேட்டகரி, அந்த ஓபிசியில் எக்கனாமிக்கலி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு க்ரீமி லேயரை செப்பரேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த க்ரீமி லேயரை ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரீமி லேயர்ன்ற டேர்மை காயின் பண்ணது யாருன்னா சாத்தநாதன் கமிட்டி. சரி, அந்த கமிட்டி தான் அந்த க்ரீமி லேயர் வேர்டை வந்து காயின் பண்ணுவாங்க. இதே வந்து ராம்நந்தன் கமிட்டின்னு இருக்குது. சரியா, ராம்நந்தன் கமிட்டிங்கிறது யாரெல்லாம் இந்த க்ரீமி லேயருக்குள்ளே வரலான்னு சொல்கிறது. ஸோ அதுதான் வந்து அடுத்து எழுதியிருக்கு. அதில் சாத்தநாதன் கமிட்டி வந்து க்ரீமி லேயர்ன்ற வேர்டை காயின் பண்ணுறாங்க. அடுத்து ராம்நந்தன்ற கமிட்டி வந்து க்ரீமி லேயருக்குள்ளே யாரெல்லாம் வரலான்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த க்ரீமி லேயர்னால் எங்கே போயிடுவாங்க, அவங்களாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. புரியுதா? இது வந்து இந்த ராம்நந்தன் கமிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து 1993 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க யாரெல்லாம் வரலான்னு சொல்லி இந்த இதை வந்து கொண்டு வராங்க. அடுத்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, டோட்டல் ரிசர்வேஷன் 50% மேலே போகக்கூடாது.
அப்போ நம்ம இங்கே என்ன இருக்குது, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 69% ரிசர்வேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எப்போ இது ஆகுதுன்னா 1994 76th அமெண்ட்மெண்ட்டு. சரியா? அப்போது இது வந்து இப்போ வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது இல்லையா, அவங்க வந்து 50%க்கு மேலே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 27% ரிசர்வேஷன் பிசிக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 50 டோட்டலாகவே போகக்கூடாது, அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னும் பொழுது நம்ம வந்து 69% கொடுத்துருக்கோம். அப்போ இது வந்து கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் என்ன பண்ணணும், அப்போ வந்து இன்டர்ஃபியர் ஆகி அதை வந்து நலிஃபை பண்ணணும். கரெக்டாக? ஆனால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கெடியூல் 9 இருக்குது. ஸ்கெடியூல் 9 என்னென்னலாம் இருக்கோ அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் அது அப்ளிகபிள் ஆகாது. சரி, அதனாலேயே என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஸ்கெடியூல் 9 வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ட்ராபேக் இது. சரியா? ஸ்கெடியூல் 9 இந்த ப்ரொவிஷன் வந்து எங்கே இருக்குன்னா ஸ்கெடியூல் 9 இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த 69% இது இல்லைன்னு சொல்லி பண்ண முடியாது ஜுடிஷரி. சரியா? இப்போது அதே மாதிரி இந்த பிசிக்கு ஒரு கமிஷன் செட்டப் பண்ணாங்க, அது 1993. சரியா? இந்த இப்போ அதுதான் கீழே இந்த எழுதியிருப்பாரு, இங்கே இருக்குது பாரு, மண்டல் கமிஷன் இருக்குது பாரு. 1979 செட்டப் ஆகுது. மொரார் தேசாய் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நடந்தது தான் வந்து இந்த பிசி காக்கா கலையல்கர் கமிட்டி. சரி, அது வந்து 53 55 ரிப்போர்ட் சமிஷன். சரியா? அங்கே வந்து 93 போட்டிருக்காது, 93 53. அடுத்து செகண்ட் கமிஷன் பார்த்தோமா, பிபி மண்டல். அவங்க என்ன சொல்கிறாங்க, 27% ரிசர்வேஷன் ஓபிசி சொல்லிட்டாங்க. இங்கே போட்டிருப்பா 52% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் இந்த பிசி கேட்டகரிக்குள்ளே வரனால 27% ரிசர்வேஷன் அவங்க சொல்கிறாங்க. மொத்தம் 3743 கேஸ்ட் இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி 50%க்கு மேலே போகக்கூடாது டோட்டல் ரிசர்வேஷன். இதான் வந்து இங்கே சொல்கிறது. அடுத்து வந்து விபி சிங் கவர்மெண்ட் வந்தது, அந்த சொல்லியாச்சு. அதே மாதிரி நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சொல்லியிருக்காங்க பாரு. இந்த 27% வந்து கொடுக்கலாம் ஃபார் புவரர் செக்ஷனுக்கு ஓபிசியில். அதே மாதிரி 10% வந்து புவரர் செக்ஷன் இன் ஜென்ரல் கேட்டகரி. சரியா? ஸோ இந்த மண்டல் கேஸில் 1992 நடக்கல மண்டல் கேஸ். ஆமாம், 92 தான் மண்டல் கேஸ். 92 நடக்கும். அது வந்து அந்த 10% வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. புரியுதா? இவ்வளோ தான். அந்த இது இங்கே இருக்குது, இதிலே இருக்குது, கீழே எழுதியிருக்கு. சரியா? இப்போ அடுத்து வந்து ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது, அன்டச்சபிலிட்டி. ஸோ ஆர்டிகல் 17 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை பற்றி சொல்லுது. இந்த இதில் என்னன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட்னு சொல்லி 1955 கொண்டு வந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரீநேம் பண்ணிடுறாங்க. என்ன 1976 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி. புரியுதா? ஆமாம், அன்டச்சபிலிட்டிங்கிறதே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து ரீநேம் பண்ணி 1976 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி ரீநேம் பண்ணிடுறாங்க இந்த அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்டை. ஆமாம், ஆக்ட் கொண்டு வந்தது 1955. அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட்னாலே அது 1955 தான். எப்போ ரீநேம் பண்ணாங்கன்னா தான் 1976. என்னவா ரீநேம் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். சரியா? இப்போது இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வயலேட் பண்ணும் பொழுது 500 rupees ஃபைன் போடுவாங்க. இல்லாட்டினா 6 months ப்ரிசனில் இருக்கணும், ஜெயில் தண்டனை. அப்படி இல்லைன்னா 2மே கூட கொடுக்கலாம். சரியா? இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த எம்பி எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கூட டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். இது வந்து ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது, அவங்க டிஸ்குவாலிஃபைடு. இந்த இதை வந்து பண்ண முடியாது. இது வந்து என்ன சொல்லுது, எக்காரணத்துக்காக இது மாறாது. எந்த சுச்சுவேஷன்லையும் இந்த ஆர்டிக்கல் வந்து மாற்ற முடியாது. சரியா? அடுத்து ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகடமிக்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். எப்படின்னா, ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் வந்து என்னென்னா அகடமிக்கும் மிலிட்ரி டைட்டில்ஸும் வந்து கொடுக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த ஸ்டேட்டை சார்ந்து போகிறாங்க இல்லையா ஃபாரினுக்கு, அங்கே வந்து ஃபாரினில் இந்த மாதிரி கொடுக்குற டைட்டில்ஸை அவங்க வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஃபாரினர் வந்து ஸ்டேட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஃபாரினர் வந்து நம்ம ஸ்டேட்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ,
அவங்களும் வேறு யார்ட்டையும் வாங்கக்கூடாது ஃபாரினில். ஓகே ஓகே. சிட்டிசன்ஸ் நம்ம சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து வாங்க முடியாது. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கணும் பிரசிடென்ட் கிட்ட. அகாடமிக்னா நம்மளோட எஜுகேஷன் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, மிலிட்ரி டைட்டில்ஸ் இவங்க மட்டும்தான். இவங்கள தவிர மற்ற எந்த டைட்டிலும் வந்து இதாக கொடுக்கக்கூடாது சிட்டிசன்ஸ்க்கு. சரி, இப்போ நம்ம இது சொல்றோம் நேஷனல் அவார்ட்ஸ்லாம் இருக்குல்ல. நேஷனல் அவார்டு பார்த்தோன்னா இது வந்து எப்போ நேஷனல் அவார்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1954 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 1996 ஒரு கேஸ் நடந்தது சுப்ரீம் கோர்ட்டில். என்னன்னா அப்போ அந்த நேஷனல் அவார்ட்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அதுவும் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்தது. சரியா, அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து வராது அப்படின்ட்டாங்க. நேஷனல் அவார்டு வாங்குறது இந்த டைட்டிலுக்கு கேட்டகரி கீழே வராது அப்படின்ட்டாங்க. என்னைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் எப்போ நடந்ததுன்னா 1996 சுப்ரீம் கோர்ட் கேஸில். புரியுதா? எப்போ நேஷனல் அவார்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து 1954 ஸ்டார்ட் ஆயிரும். அது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்னு நினைக்கிறேன், நடுவில் ஸ்டாப் பண்ணுவாங்க. திரும்பி அப்புறம் இந்திரா காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க திரும்பி இதை. இப்போது இதில் ஒரு இன்னொரு என்னன்னா, அதே கோர்ட் என்ன சொல்லிடும் அப்படின்னா நீ வந்து உன் பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ அதை ஆட் பண்ணக்கூடாது. நீ வந்து பேரே அப்படி சொல்லி நீ ஆட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது வந்து நீ திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடணும். சரியா, அப்படி பண்ணக்கூடாது. உன் பேருக்கு பின்னாடி போட்டோ இல்லை முன்னாடியோ அதை சேர்த்துக்கிட்டு கூடாது. உனக்காக கொடுத்துருக்கிறது தான், பட் அதை வந்து நீ உன் பேருக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது அதை. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து ஏபிஜே பாரத ரத்னா ஏபிஜே டாக்டர் அதான் சொல்கிறோம் அது. பட் என்னன்னா அவனோட அந்த பேருக்கு முன்னாடி அதை சேர்க்கக்கூடாது, முன்னாடியோ பின்னாடியோ சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஜுடிஷியரியில் சொல்லிடுவாங்க. அது வந்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ப்ரிஃபிக்ஸ்லேயோ சஃபிக்ஸ்லேயோ வந்து நீ அதை சேர்த்துக்கூடாது உன் பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ அப்படின்னு சொல்லி அது ஒரு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஆமாம், 1996 அந்த இஷ்யூ வரும். இது அப்போ இதுவும் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி, வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ நம்ம என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று வரும்பொழுது ஒரு டைம் அந்த கோர்ட்டில் யாராவது ஒருத்தர் அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுவாங்க இல்லையா, பிஏஎல் போடுவாங்க. ஸோ அப்படிலாம் போட்டு ஜட்ஜ்மெண்ட் வர்றது தான் அது. சரியா, பொதுநல வழக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த டைமில் போட்டிருக்காங்க. போட்டப்போ 1996 அந்த கேஸ் நடந்தபோது அவங்க சொல்லிட்டாங்க இந்த நேஷனல் அவார்ட்ஸ் வாங்குறதுலாம் வந்து அந்த கேட்டகரி டைட்டில்ஸ்ன்ற கேட்டகரிக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா, இப்போது ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட், ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம்னா என்ன? ஆர்டிகல் 19 22 வரைக்கும். சரியா? ஸோ வீடியோ மட்டும் எவ்வளோ நேரம் போகுது பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் 2 hours கிட்ட போச்சுன்னா அப்லோட் ஆகிறதுக்கு டிலே